போட்டோகிராஃபி வரதுக்கு முன்னாடி ஃப்ரேம்ஸ் எல்லாம் பெயிண்டிங்ஸ்க்கும் ரிலீஜியஸ் ஐகான்ஸ்க்கும் முகம் பார்க்குற கண்ணாடியை மட்டும் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 19th சென்ச்சுரிக்கு பின்னாடி போட்டோகிராஃபி இன்ட்ரோடியூஸ் ஆனது. அதுக்கப்புறம் உட்டு, பிராஸ், யானை தந்தத்துல கூட போட்டோ ஃப்ரேம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதை ரொம்பவே நுணுக்கமாகவும் அழகாகவும் செய்ய ஆரம்பிச்சாங்க. 1950ஸ்க்கு அப்புறம் மாஸ் ப்ரொடக்ஷன்ல போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுல நிறைய மாடல்ஸ்ல உடன் போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. 90ஸ்ல பிலிம் கேமரா எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த டைம்ல மக்கள்லாம் அவங்களுடைய மெமரிஸை போட்டோ ஃப்ரேம்ஸா மாட்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஒரு எமோஷனல் கண்டெய்னராகவே இருந்துச்சுங்க. பீப்புள் அந்த டைம்ல அவங்களுடைய பர்த்டே ஈவெண்ட்ஸ், வெட்டிங்ஸ், ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் கிஃப்டாவே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2000ல இருந்து 2010குள்ள டிஜிட்டல் போட்டோகிராஃபி வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப மக்கள் தங்களுடைய போட்டோஸை ஆன்லைன்லயே ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் போட்டோ ஃப்ரேம்ஸ் ஒரு ஹோம் டெக்கராவே இருந்துட்டு இருக்கு. 2025ல போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஆன்லைன்லயே கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். என்னதான் டிஜிட்டல் ஆன்லைன் ஸ்டோரேஜ்ன்ற ஆப்ஷன் இருந்தாலும் ஒவ்வொரு வீட்லயுமே நீங்க கண்டிப்பா ஒரு போட்டோ ஃப்ரேமை மிஸ் பண்ணாம பார்ப்பீங்க.